ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட பின்பக்க துணியை தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பின்பக்கத்தில் நான் 1.5 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாச் கட் பண்ணியிருக்கேன். இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு போட்டுடுறேன். இந்த மாதிரி கீழ் மடிப்புக்காக விட்ட பகுதியை ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கலாம். இடுப்பு பகுதியில் நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1.5 இன்ச்சு டபுள் ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அடுத்ததாக 1 இன்ச்சு வர மாதிரி மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பின்பக்க துணி நம்ம தைச்சாச்சு. பாருங்கள், நீட்டாக மடித்து தைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக முன்பக்க துணி தைச்சிக்கலாம். முன்பக்க துணியில் பார்த்திங்கன்னா நான் சென்டர் டாட் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டாட்டை வச்சு தான் ரெண்டு பக்கமுமே நான் பிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சென்டர் டாட்டில் ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே ப்ளவுஸில் 3 டாட்டுமே. அந்த அளவுப்படியே நீங்கள் பிடிச்சா போதும். இப்போ 2வது டாட்டு ஆம் ஹோல் டாட்டு, 3வது நம்ம கொக்கிப்பட்டி சைடு வர டாட்டையும் பிடிச்சிடலாம். நீங்கள் மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு அப்படியே பிடிச்சிடுங்க. பாருங்கள், இப்போ கப் ஷேப் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கத்து துணியும் நம்ம தைக்க போகிறோம். இதே மாதிரி டாட்டை இன்னொரு சைடு பக்கத்து துணியும் தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடுமே தைச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். துணியோட நல்ல பக்கம் ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டரில் 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பக்கம் ஷோல்டரும் ஜாயின் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டபுள் தையல் போடுங்க. அதுமாதிரி உங்களோட தையலுக்கான அலவன்ஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பிடிக்கணும். பிடிக்கும்போது தான் உங்களுக்கு லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ஷோல்டர் நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பட்டி ஏற்கனவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் பட்டியை ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் பட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த பக்கம் கொக்கிப்பட்டி சைடு வருது, எந்த பக்கம் ஆம்ஹோல் சைடு வருது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி துணியோட நல்ல பக்கம் கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இதே மெத்தட்லேயே 2 சைடு பட்டியுமே நம்ம ஜாயின் பண்ணணும். இது நம்ம தையல் வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த பட்டியை ஸ்டிச் பண்ணுறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பாக தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸ் பட்டி பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது சைடு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு சைடு பட்டியும் தைச்சி எடுத்ததுக்கப்புறமா கைப்பகுதியில் ஃபஸ்ட்டு நான் ஃபோல்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். இதில் நான் கையோட அலவன்ஸ் எதுவுமே கட் பண்ணலை. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கை எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிறது. சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நம்ம எம்மிங் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்குங்க. நான் 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருக்கேன். இப்போ இதை 4ஆக மடித்து ஸ்லீவையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் என்னோடய ப்ளவுஸோட அளவு தான். 4ஆக மடித்ததுக்கப்புறம் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ப்ளவுஸுக்கு இந்த ஸ்லீவை கட் பண்ணணும். பாருங்கள், மடிச்சுட்டு இது மேலே என்னோடய அளவு ப்ளவுஸோட ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கிறேன். எடுத்து அதோட அளவுக்கும் தையலுக்கும் விட்டுட்டு அதை ஷேப் கொடுத்துக்கலாம். ஷேப் கொடுத்துட்டு கட் பண்ணிடலாம். நான் என்னோடய ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் ஸ்லீவ் கட் பண்ணுறது. பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்ஹோலோட உள்பக்க வளைவு, அதாவது முன்பக்கம் நம்ம 1/2 இன்ச்சு உள்குழிவு கொடுப்போம். அந்த உள்குழிவை கொடுத்து ஸ்லீவையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சென்டர் நாச் கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷோல்டரோட சென்டரும்
ப்ளவுஸு ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நாச் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஸ்லீவை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட சென்டர் லைன்லேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ தைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ஷேப்பு ரவுண்டு ஷேப்பாக வராது. அதனால் நீங்கள் சென்டர்லேருந்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலோ இல்லை துணி கம்மியாக இருந்தாலோ 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சைட்லேருந்து தைக்க ஆரம்பிக்கும்போது இன்னொரு சைடு வந்து துணி கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நீங்கள் சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி சென்டர்லேருந்து 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 2 பக்கம் ஸ்லீவும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. இப்படி தைக்கும்போது எந்த இடத்துலையும் சுருக்கம் வராது பாருங்கள். நீட்டாக இருக்கும் ஸ்லீவ் வந்து. இந்த மாதிரி 2 பக்கத்து ஸ்லீவும் வந்து நம்ம ஷோல்டரோட ஜாயின் பண்ணிடலாம் ப்ளவுஸில். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ண போகிறோம். 2 பக்கமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணலாம். சைடு உங்களோட ஸ்லீவோட அகலம் எடுத்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். மேலேருந்து கைப்பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடை வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட ஆர்ம் ஹோல் லைன் 2மே ஒரே லைனில் வர மாதிரி, அதாவது மேலே கீழே இல்லாமல் ஒரே லைனில் வர மாதிரி தைக்கணும். பாருங்கள், இதில் கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்டாக ஒரே லைனில் வர மாதிரி தைச்சிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம சைடு பகுதியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். 2 பக்கமே சைடு ஜாயின் பண்ணிவிட்டேன். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட பட்டி ஜாயிண்ட்லேயும் சரி உங்களோட ஸ்லீவ்லேயும் சரி கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததான் கொக்கிப்பட்டி. கொக்கிப்பட்டி வந்து லூப் பட்டி தைக்கிறோம். லூப் பட்டி தைக்கும்போது ப்ளவுஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு துணியோட உள் பக்கத்தில் வச்சு தைக்கணும். இதுக்கு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் அகலத்தில் சின்ன பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை டபுள் ஃபோல்டு பண்ணி அதை தையல் மேலே வர மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது துணியோட ராங் சைடு வச்சு மேல் பக்கமாக திருப்பணும். இதோட சென்டர் பகுதியிலையும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இது வந்து நமக்கு லூப் பட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சென்டரில் ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்மளோட கொக்கிப்பட்டியும் தைச்சிக்கலாம். கொக்கிப்பட்டி பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ரைட் சைடில் நம்ம தைக்கணும். இதை சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கம் வைக்கணும். அதாவது துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு உள் பக்கமாக திருப்பணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அகலத்தில் துணி எடுத்தால் போதும். தைச்சதுக்கப்புறமா துணியை திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டுடுங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோங்க இந்த பீஸ் மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி துணி மொத்தமாகவே நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து மொத்தமாக உள்பக்கம் திரும்புகிற மாதிரி தைச்சி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணுற துணி வந்து நம்ம கொடுத்துருக்க துணி மொத்தத்தையுமே உள்பக்கமாக திருப்பணும். இப்போ கொக்கிப்பட்டி பாருங்கள் நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொக்கிப்பட்டியும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட், அதாவது பின்பக்கம் 2 டாட் வரும் நமக்கு ப்ளவுஸில். அந்த பின்பக்க டாட்டை நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். இந்த பின்பக்க டாட் பிடிக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டர் எடுத்துடுங்க. சென்டர் எடுத்துகிட்டு அந்த சென்டரை பட்டி வரைக்கும் பிடிங்க. பிடிச்சிங்கன்னா அந்த டாட்டோட மிட் பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி அடுத்த பக்கம் டாட் பிடிச்சிடலாம். இந்த 2 டாட்டுமே பிடிச்சதுக்கப்புறம் உங்களோட இடுப்பு பகுதி வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத அளந்து பார்த்துடுங்க. அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்கு தைக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட இடது பக்கத்துலேருந்து நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். சிங்கிளாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. எடுத்துருக்க கிராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் இதை வச்சு தைச்சிக்கலாம். இதுவுமே நீங்கள் தையலுக்கு எவ்வளோ அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த அளவு தைங்க. நம்ம ரவுண்ட் நெக்கு அப்படிங்கும்போது கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பீஸை விட கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப நீட்டாக திரும்பும். அதே மாதிரி அந்த எந்த இடத்துலையுமே துணி வந்து வெளியில் தெரியாது, ஹெம்மிங் பண்ணுற துணி. அதனால் கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நாச் கட் பண்ணிக்கலாம். எங்கே வளைவு ஷேப் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம நாச் கட் பண்ணால் போதும்.
பாருங்க இந்த இடத்துலலாம் நாச் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்க கிராஸ் பீஸை சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணுறோம் பாருங்கள். அதாவது நம்ம கொடுத்துருக்க அந்த தையல் தைச்சிருக்க துணி வந்து இந்த ஃபோல்டிங் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு தைக்கணும். இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தைக்கும்போது ஈஸியாக ஒரு 1/2 ஹவர்லேயே தைச்சி முடிச்சிடலாம். நீங்கள் அதை மாற்றி மாற்றி தைக்கும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வராது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு டைமும் அதிகமாக எடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் குழப்பமும் வரும். அதனால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தைக்கும்போது ஈஸியாகவே வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து உள்பக்கம் வச்சு மேலே படிமான தையல் போட்டுடலாம். நமக்கு இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீட்டாக நெக்கு பகுதியும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.